வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா 10 லட்சம் லாட்டரி சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பரசுராமனுக்கு இப்போதெல்லாம் நிறைய நேரம் கிடைக்கிறது. நாளிதழ் வார இதழ்களை பொறுமையாக படிக்கிறார். தான் தங்கியுள்ள முதியோர் இல்லத்து சகாக்களுடன் ஜாலியாக அரட்டை அடிக்கிறார். படி இறங்கி தெருவுக்கு போய் நின்று கொண்டு வேடிக்கை பார்க்கிறார். இவற்றையெல்லாம் மாற்றி மாற்றி செய்த பிறகும் அவருக்கு நிறைய நேரம் மிச்சமிருந்தது. அந்த நேரத்தை எல்லாம் அவர் தன் மகன்களோடு இருந்த வாழ்க்கையை அசைப்போட செலவழித்துக் கொண்டிருந்தார். முதியோர் இல்லத்தில் சேர்வதற்கு முன்னால் 3 மகன்களின் குடும்பங்களில் முறை போட்டு மாற்றி மாற்றி வசித்து வந்தார் பரசுராமன். மூத்தவன் பாலா பம்பாயில் இருக்கிறான். பரசுராமன் அவனை நிறைய படிக்க வைத்தார். திருமணமாகி 5 ஆண்டுகள் கழித்து பிறந்தவன் என்பதில் அவரும் அவர் மனைவி சம்பகமும் அவன் மீது உயிராக இருந்தார்கள். 2வது மகன் நடராஜன் டெல்லியில் மைய அமைச்சகத்தில் முதுநிலை சுருக்கெழுத்தாளனாக இருக்கிறான். 3வது மகன்தான் சென்னையில் இருக்கும் ராஜன். அவனுக்கு வருமான வரி இலாகாவில் வேலை. 3வது மகனுக்கு திருமணமாகி 1 மாதத்துக்கெல்லாம் சம்பகம் முற்றிய மஞ்சள் காமாலை நோயால் இறந்து போனாள். அதற்கு பிறகுதான் பரசுராமனுக்கு தொல்லை தொடக்கமாயிற்று. இறந்துவிட்ட மனைவிக்கு காரியங்கள் முடிந்த பிறகு அவர் எங்கே இருப்பது என்பது பற்றிய கேள்வி எழுந்தது. 3வது மகன் சென்னையிலேயே இருப்பதாலும் அவரும் இத்தனை நாள் சென்னையிலேயே இருந்து பழக்கப்பட்டவராக இருப்பதாலும் 3வது மகனோடு நிரந்தரமாக இருந்து விடுவதே பொருத்தமாக இருக்கும் என்ற முடிவு அவருக்கே கூட ஏற்புடையதாக இருந்தது. ராஜனிடம் இருக்கத் தொடங்கி 1 மாதம் கழிந்த பிறகுதான் அவனும் மருமகள் சுசீலாவும் தான் அவர்களுடன் இருப்பதை முழு மனதுடன் அங்கீகரிக்கவில்லை என்ற கசப்பான நிலை பரசுராமனுக்கு விளங்கிற்று. அன்று குளித்துவிட்டு தலையை துவட்டியபடி அவர் கூடத்து அறைக்குள் வந்து விட்டிருந்ததை அறியாமல் ராஜனுக்கு சாப்பாடு பரிமாறிக்கொண்டே, உங்க அண்ணாக்க பதிலே போடல பாத்தீங்களா? 15 நாளுக்கு மேல ஆயிடுச்சு இல்லையா என்ற குரலில் எரிச்சலை காட்டி கேட்டாள் சுசீலா. நீ வேற, கரெக்டா சொல்லணும்னா இன்னையோட 23 நாளாச்சு என்றான் ராஜன். அப்ப இன்னைக்கே உட்காந்து மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதுங்க 2 பேருக்கும். அப்பாவை பாத்துக்கிற கடமை எல்லாருக்கும் தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா மூத்த பிள்ளைகிட்ட தகப்பனார் இருக்கிறது தான் வழக்கம். ஓஹோ, என்னை தள்ளிவிட பார்க்கிறாங்களா 2 பேரும்? பரசுராமனுக்கு யாரோ தம்மை நெஞ்சில் ஓங்கி ஒரு குத்து விட்டது போல் இருந்தது. 1 வாரம் கழித்து அவர் பெயருக்கு டெல்லியில் இருந்தும் பம்பாயில் இருந்தும் 150 ரூபாய்க்கு 2 பண விடைகள் வந்தன. பணவிடை கூப்பனில் அவர் சாப்பாட்டு செலவுக்கான தத்தம் பங்கு என்று மகன்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அன்று மாலை ராஜன் வீடு திரும்பியதும் அவர் விஷயத்தை சொல்லி 300 ரூபாயை அவனிடம் கொடுத்தார். ராஜன் லேசான குற்ற உணர்வுடன், பணம் கேட்டு நான் தான்ப்பா அவங்களுக்கு எழுதியிருந்த, ஏடா கூடமா ஏதேனும் பதில் வந்தா உங்ககிட்ட சொல்ல வேண்டி வந்து உங்க மனசு கஷ்டப்படுமேன்னு தான் முன்கூட்டி உங்ககிட்ட தெரிவிக்கல என்றான். சற்று நேரம் கழித்து ராஜனும் சுசீலாவும் பேசிக்கொண்டது அவர் காதுகளை வந்தடைந்தது. ஆமா, பணத்தை அனுப்பி வச்சுட்டா கடமை முடிஞ்சிடுமா? வயசான ஒருத்தரை கூடவே வச்சுக்கிறது கஷ்டமான காரியம்னு அவங்களுக்கு தெரியாதா? நாம் என்ன ஹோட்டலா நடத்துறோம்? காசு வாங்கிண்டு சோறு போடுறதுக்கு? 3 பிள்ளைகளுக்கும் கடமை இருக்கிறதால 3 பேர்கிட்டையும் அப்பா மாத்தி மாத்தி இருக்கிறது தான் நியாயம். டெல்லி குளிர் அது இதுன்னு எந்த சால்ஜாப்பும் அவங்க சொல்ல வேண்டாம். குளிர் தாங்காதுன்னா வெயில் காலத்துல வச்சுக்கட்டும். பம்பாய்க்கும் அப்படியே எழுதுங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் அப்பா இருக்கிறப்போ நாமும் 150 ரூபாய் அனுப்பிடலாம் என்ற சுசீலாவின் பேச்சு உள்ளத்தில் தைத்தாலும் அதுவும் நியாயம்தானே என்றே பரசுராமனுக்கு தோன்றியது. அப்படியே ஏற்பாடாயிற்று. 4வது மாதம் முடிய இன்னும் 2 வாரங்கள் இருக்கின்ற சமயத்தில் பிள்ளைகள் இடையே கடிதங்கள் பறக்கும். அவன் தானே அவரை கொண்டு போய் அடுத்த முறைக்காரனிடம் விட்டு விடுவான். பம்பாயில் ஒரு தடவை அவர் உடல் நல குறைவுடன் படுத்துவிட்ட போது பாலாவுக்கு அவரது மருத்துவ செலவுக்காக
அதிகப்படியாக ஒரு 400 ரூபாய் இழப்பாயிற்று. அதை மற்ற இருவருக்கும் தெரிவித்து தொகையை அனுப்புமாறு எழுதி போட்டான். ராஜன் கிண்டலாக, உங்களிடம் முறை போட்டு கொண்டு இருக்க தொடங்கியதற்கு முன்னால் என்னிடம் முதல் 3 மாதங்களை அப்பா கழித்தாரே, அது என்ன கணக்கு? அதை நான் உங்களுடன் பங்கா கேட்டேன். எனவே வைத்திய செலவில் பங்கேற்க முடியாது என்று பதிலடி கொடுத்தான். ராஜனின் பதில் சரியான பதிலடி என்றுதான் பரசுராமன் நினைத்தார். தன்னை இவ்வளவு கேவலமாக பந்தாடுகிறார்களே என்று அவர் நினைக்கவே இல்லை. இதற்கு பின் அடிக்கடி அவர் நோய்வாய்ப்பட்டதால் ஏற்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்க ஒரே வழி அவரை ஏதேனும் முதியோருக்கான விடுதியில் சேர்த்து விடுவதுதான் என்று முடிவெடுத்தார்கள். நோயாளிகளுக்கு பணிவிடை செய்வது என்பது எரிச்சல் ஊட்டுகிற விஷயம் என்றே வைத்து கொண்டாலும் இந்த 3 பிள்ளைகளும் சின்ன வயசில் பல்வேறு விபத்துகளுக்கும் ஆட்பட்ட நேரங்களில் சம்பகமும் நானும் இரவு பகல் என்று பார்க்காமலும் செலவை பற்றி கவலைப்படாமலும் எவ்வளவு பணிவிடை செய்திருப்போம். 3 பேருக்குமே அது மறந்தா போயிருக்கும். அப்பா என்பதை விட்டு தள்ளுவோம். பதிலுக்கு பதில் நன்றி பாராட்டும் சின்ன நாய் குணம் கூடவா மனிதனுக்கு இருக்காது என்று முதன்முறையாக ஆத்திரப்பட்டு சிந்தனையை ஓடவிட்டார் பரசுராமன். மூவரும் கலந்து ஆலோசித்து தம்மை பற்றி எடுத்த முடிவு அவருள் ஒரு அச்சத்தை விளைவித்தது. முதியோர் இல்லம் என்றால் தாம் அனாதையாகி போனதாகத்தானே அர்த்தம் என்று கண் கலங்கினார். சென்னைக்கு அருகே செங்கல்பட்டில் இருந்த அந்த முதியோர் இல்லத்தில் அவரை கொண்டு போய் ராஜன் தான் சேர்க்க வேண்டியதாயிற்று. பயப்படாதீங்கப்பா, அப்பப்ப வந்து பார்த்துக்கிறோம் என்று சுசீலா கண்களை கசக்கி கொண்டாள். அவள் இடுப்பில் இருந்த 3 வயது பேரன் மணி தாத்தா கிட்ட போகணும், தாத்தா கிட்ட போகணும் என்று திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே கால்களை உதைத்து கொண்டு அழுத போது, தாத்தாவ அப்புறமா வந்து பார்க்கலாண்டா என்று ராஜன் சமாதானப்படுத்தினான். என்னதான் ஞானமுள்ள மனிதரானாலும் அந்த கணத்தில் பரசுராமனுக்கு மனம் கலங்கிவிட்டது. கலக்கம், அச்சம், கவலை இவற்றுடன் ஒரு ஆத்திரமும் ஏற்பட்டது. சுருக்கென்று மகனை குத்தும் உணர்ச்சி வந்தது. கடைசியில் அப்பாவை அனாதை விடுதியில் கொண்டு வந்து 3 பேருமா தள்ளிட்டீங்க என்று சிரித்தார். இது அனாதை விடுதி இல்லப்பா, இங்க சில அனாதைகளும் இருக்கிறது உண்மைதான்னாலும் நீங்க காசு கொடுக்காம இங்க இருக்க போற அனாதை இல்லையே. நாங்க 3 பேருமா சேர்ந்து உங்களுக்கு மாசம் 450 ரூபாய் அனுப்புறதா இருக்கோம்பா. நானும் சுசீலாவும் அப்பப்ப வந்து பார்த்துப்போம். விடுதியில சேர்ந்துட்டோம்ங்கிறதால உறவு விட்டு போயிடுமா? 2வது, இங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெடிக்கல் வசதிகள் இருக்குப்பா என்றான் ராஜன். பரசுராமனுக்கு கண்கள் கலங்கின. பெருமுயற்சியுடன் சமாளித்து கொண்டார். அனாதை என்பவன் சோற்றுக்கு இல்லாதவன் மட்டும் இல்லை, அன்பு காட்ட நன்றி காட்ட யாருமே இல்லாதவனும் கூட என்று இறைந்து கத்த வேண்டும் போல இருந்தது. குற்ற உணர்வால் கணவன் தலை தாழ்த்தியது பிடிக்காமலோ என்னவோ. அப்ப நாங்க கிளம்பட்டுமாப்பா என்று அவசரங்காட்டினாள் சுசீலா. உனக்கும் ஒரு அப்பா இருக்கான்ல, அவனுக்கும் நாளைக்கு இந்த நிலை ஏற்பட்டா நீ தாங்குவியா? ஒரு மகனா இருந்தா தாங்குவான், மகள் தாங்கிக்க மாட்டாள். ஆனா மாமனார் மாமியார்னு வரும்போது மட்டும் இந்த பொண்ணுகளையே இப்படி கல் மனசாயிடுறாங்க. விடுதியில் சேர்த்து 6 மாதங்களுக்கு மேலாகிவிட்டன. பெரியவனும் நடுவனும் பேசி வைத்து கொண்டது போல் தலைக்கு ஒரே ஒரு கடிதம்தான் எழுதியிருந்தனர். ராஜன் 1 மாதத்துக்கெல்லாம் வந்து பார்த்து, ஏதாச்சும் வேணும்னா எழுதுங்கப்பா, கொண்டு வந்து கொடுக்கறேன் என்றான். அவனது அடுத்த வருகை 4 மாதங்களுக்கு பின்னர் நிகழ்ந்தது. இனி வருடத்துக்கு 3 தடவை, பிறகு 2 தடவை என்று குறைந்து கொண்டே வந்து இறுதியில் ஒப்புக்கு 1 தரம் ஏதேனும் பண்டிகையின் போது மட்டும் வந்து பார்க்கலாம். 2வது தடவை வரும்போது ராஜன் குழந்தையை அழைத்து வந்திருந்தான். தாத்தா, இனிமே நீ இங்கதான் இருப்பியாமே? ஆமாண்டா ராஜா. போ தாத்தா, நீ இல்லாம யாருமே எனக்கு கதை சொல்ல மாட்டேங்கிறா. அம்மா எப்ப பாரு திட்டுறா. அப்பா போடா, உனக்கு வேற வேலை இல்லைன்றா. நீ வந்துடன் தாத்தா. பரசுராமனுக்கு கண்கள் கலங்கிவிட்டன. எதுவும் பேசாமல் இருந்தார். ராஜன் குற்றக்களை பரவிய முகத்தை அப்பால் திருப்பி பராக்கு பார்த்தான். பரசுராமன் திடீரென்று பேச்சை மாற்றினார். சுசீலாவ உடம்பு பார்த்துக்க சொல்லு, நல்லா சாப்பிடணும். பால்ல குங்குமப்பூ போட்டு குடிச்சா குழந்தை செவப்பா பிறக்குமா? பொய்யோ நிஜமோ தெரியாது. இந்த தடவை பொண்ணு பிறக்கட்டும். என்ன இருந்தாலும் பெத்தவா மேல பெண்களுக்குத்தான் அதிக பிரியம் இருக்கும்.
அவரது பார்வையை தவிர்த்து ராஜன் தலையாட்டினான். கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு பேத்தி பிறந்த தகவல் வந்தது. விடுதியில் இருந்த சக முதியவர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று விடுதியில் அனுமதி பெற்று போய் பேத்தியை பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டார். சம்பகம் பிறந்திருக்கா என்று எண்ணி மகிழ்வுற்றார். என்ன யோசனை மிஸ்டர் பரசுராமன் என்று கேட்டபடி எதிரே வந்து அமர்ந்த ராமரத்தினம், வழக்கம் போல பிள்ளைகளை பத்தி யோசிக்கிறீங்களாக்கும் என்றார். பரசுராமன் பதில் சொல்லாமல் சிரித்தார். என்ன சிரிக்கிறீங்க? அதானே, உங்களுக்கு இன்னும் பாசம் விடல போல இருக்கு. என்ன பாருங்க, 4 பிள்ளை பெத்த, 4 பிள்ளை பெத்தவனுக்கு நடுச்சந்தியில சோறுங்கிறது சரியா போச்சு. உங்களுக்கு 3 தானே? ஆமா. அப்ப முச்சந்தியில சோறா? பரசுராமன் சிரித்தார். அப்போது அங்கு ஓட்டமும் நடையுமாக மூச்சிறைக்க வந்து நின்ற முதியோர் இல்லத்து பியூன் மனோகரன், பரசுராமன் சார், டைரக்டர் ஐயா உங்களை கையோட இட்டுக்கிட்டு வர சொன்னாரு. என்னமோ ரொம்ப சந்தோஷமான நியூஸ் உங்களுக்கு சொல்லணுமாம் என்று கூற ஒன்றும் விளங்காமல் அவர் எழுந்து நடந்தார். உற்சாகத்துடன் செய்தியை சொன்னார் டைரக்டர். நம்ம முதியோர் இல்லத்துல இன்னும் ரூம்கள் கட்டுறதுக்காகவும் இன்னொரு கட்டடம் எழுப்புறதுக்காகவும் நிறைய பணம் தேவைப்பட்டதால் ஒரு லாட்டரி சீட்டு திட்டம் ஆரம்பிச்சோம் இல்லையா? அதுல 50 லட்சம் வசூல் பண்ணிடணுங்கிறது எங்க நோக்கம். 1 கோடிக்கு மேல பரிசு சீட்டுகள் வித்துடுச்சு. முதல் பம்பர் பரிசு 10 லட்சம் உங்களுக்கு விழுந்திருக்கு மிஸ்டர் பரசுராமன். ஒரு சாதாரண செய்தியை கேட்டுக்கொள்வது மாதிரி பரசுராமன் அதை கேட்டுக்கொண்டார். உடன் இருந்த ராமரத்தினமோ அவரது கையை பற்றி குலுக்கி தள்ளிவிட்டார். என்ன பரசுராமன், எவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம் இது! முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு கூட காணலையே என்றார் ராஜாராமன். இந்த விஷயம் பத்திரிகையில் எல்லாம் வராதில்லையா? அது எப்படி பரசுராமன்? குலுக்கல் முடிஞ்சதுமே நேத்து ராத்திரி ரிசல்ட் தெரிவிச்சிட்டாங்க. உடனேயே எல்லா பிரபல நியூஸ் பேப்பருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், உங்களுக்கு தான் 10 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்திருக்குன்னு. நடுராத்திரியில உங்களை எழுப்பி தொந்தரவு பண்ண வேண்டாம்னு தான் உடனே சொல்லல என்றார். பரசுராமனின் முகம் அசைவுகளற்று பொதுமையாக இருந்தது. இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடைப்பட்ட நிலையோ, இல்லாவிடில் 2 உணர்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்ட நிலையோ என்று கூட புரியாத ஒரு மனநிலையில் அவர் இருந்தார். இந்த நியூஸ் பேப்பர்கள்ல வராம இருந்திருந்தா நல்லா இருக்கும். அவர் எதிர்பார்த்தபடியே தான் நடந்தது. மறுநாள் வரைக்கும் கூட பொறுக்க முடியாமல் ராஜன் அன்று மாலையே வந்துவிட்டான் அவருக்கு வாழ்த்து கூறுவதற்கு. பேத்தி பிறந்த வேளை தாத்தாவுக்கு யோகம் என்று சுசீலா சொல்ல சொன்னாளாம். கூடிய விரைவில் அவரை வந்து பார்ப்பாளாம். கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்த பிறகு ராஜன் கிளம்பினான். அப்பாவுக்கு அடித்த யோகம் தனக்கே அடித்தாற் போன்ற பரவசத்தில் அவன் இருந்ததாய் பரசுராமனுக்கு தோன்றியது. சிரித்து கொண்டார். மறுநாள் அவருக்கு பம்பாயில் இருந்தும் டெல்லியில் இருந்தும் வாழ்த்து தந்திகள் வந்தன. முதியோர் விடுதியில் சேர்ந்ததற்கு பிறகு இதுநாள் வரை 2 மகன்களும் தலைக்கு ஒரே ஒரு கடிதம் மட்டுமே எழுதியுள்ளனர். இப்போது தனக்கு பரிசு கிடைத்த செய்தி பேப்பரில் வந்ததும் புதிதாய் ஒரு கரிசனம் வந்துவிட்டது. இனி அடிக்கடி எழுதுவார்கள், ஏன் நேரில் வரவும் கூட செய்வார்கள். வந்தார்கள். 4 நாட்கள் கழித்து பாலாவும் நடராஜனும் வந்தார்கள். இருவருமே தங்கள் 8 வயது 12 வயது மகன்களுடன் வந்திருந்தனர். இருவரும் பேர குழந்தைகளுடன் வந்ததில் பரசுராமனுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சிதான். அவர்கள் இருக்கும் போதே சொல்லி வைத்தது மாதிரி ராஜனும் வந்து சேர்ந்தான். 3 பேர் முகங்களிலும் அசட்டு களை பரவியது. நீங்க 3 பேரும் இன்னைக்கு எங்க விடுதியில சாப்பிடலாம். குழந்தைகளும் தான். அதுக்கு நான் தனியா பணம் கொடுத்துடுவேன். என்ன ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க? சாப்பாடு வீட்டு சமையல் மாதிரி நல்லாவே இருக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆனதுனால பாயசம் பச்சடியோட சாப்பாடு. அப்பா மனோகர், இங்க வா ஒரு நிமிடம். வந்து நின்ற பியூனிடம் தன் பேரில் இன்று 6 விருந்தாளிகளுக்கு கணக்கு எழுதி கொள்ள சொன்னார். சாப்பாடு முடிந்ததும் நேராக விஷயம் தொட்டார் பரசுராமன். இந்த இல்லத்தை விரிவுபடுத்துறதுக்காகத்தான் லாட்டரி நடத்தினாங்க. விடுதியில எல்லாரும் வாங்கினாங்களேன்னுதான் நானும் ஒரு டிக்கெட் வாங்கினேன். முதல் பரிசு எனக்கு விழுந்துடுத்து என்று சொல்லி நிறுத்தினார் பரசுராமன். அத்தனை பணத்தையும் என்ன தாத்தா பண்ண போற? ஆவலுடன் கேட்டான் 8 வயது பேரன். தொடர்ந்து, எனக்கு ஒரு வீடியோ கேம் வாங்கி தருவியா தாத்தா என்றான். பரசுராமன் தலையாட்டி சிரித்தார். 12 வயது பேரன் சொன்னான்,
தாத்தா நீ ஒன்று பண்ணலாம் தாத்தா, அந்த 10 லட்சத்தையும் இப்ப நீ இருக்கிற ஹாஸ்டலுக்கே டொனேட் பண்ணிடு. இன்னும் சில ரூம்கள் அதிகப்படியா கட்ட அந்த பணம் உபயோகமா இருக்கும். நாளைக்கு வயசானாலும் எங்க அப்பாவும் 2 சித்தப்பாவும் கூட இங்க வந்து தங்கறதுக்கு வசதியா இருக்கும். எங்க அப்பா கொடுத்த டொனேஷன்ல கட்டின ரூம்னு சொல்லி உரிமையோட அவங்க இங்க வயசான காலத்துல தங்கிக்கலாம். பரசுராமனுள் வியப்பு பரவியது. இந்த சின்ன பையன் புரிந்து பேசுவதாக தோன்றவில்லை. வயசாகிவிட்டால் ஹாஸ்டலுக்கு போய்விட வேண்டும் என்பதை ஒரு நியதியாய் புரிந்து கொண்டு விட்டான். அதனால் தான் இப்படி சொல்லிவிட்டான். ஆனாலும் இந்த மூவருக்கும் கன்னத்தில் அறை வாங்கியது போல் இருக்கும் என்று எண்ணினார். ஜாடையாக மகன்களை பார்த்தார். மூவர் முகங்களிலும் வெளுப்பு. தனது பேச்சின் உட்கிடை புரியாமல் அந்த பேரன் சிரித்து கொண்டிருந்தான். அப்படித்தான் நானும் செய்யறதா இருக்கேன்டா, நீ சொல்றது ரொம்ப சரி என்றார் பரசுராமன். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.